நான் களஞ்சியம் டுட்டோரியல்ஸ் அனைவரையும் வரவேற்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒய் அண்ட் வாட் பைத்தான், அதாவது பைத்தான் எதுக்காக படிக்கிறோம், ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் பைத்தான்? பைத்தான்னா என்ன? ஸோ பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டட் ஹை லெவல் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்காக யூஸ் பண்ணலாம். நிறைய வெப் டெக்னாலஜிஸ், நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறது வந்து ஜாவா, டாட் நெட் அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் எல்லாருக்கும் தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாவா எல்லாருமே படித்து முடிச்சுட்டு வரவங்க எல்லாருமே என்ன பார்க்குறாங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்துட்டு ஒரு ஜாவா படிக்கணும், ஒரு சி ஷார்ப் படிக்கணும் தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது இருக்குது, ஸ்கோப் இருக்குது. ஸோ ஸ்கோப் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் எல்லா டெவலப்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. எல்லா விதமான டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மேலும் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1991 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணாங்க. உங்களுக்கு பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஒய் பைத்தான்? ஸோ பைத்தானில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்? ஈவன் எத்திக்கல் ஹேக்கிங் பண்ண முடியும். நம்ம ஒரு ஆப்பை ஹேக் பண்ணுறக்கோ இல்லை வேறு ஏதாவது ஹேக் பண்ணுறக்கோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பைத்தானை வச்சு நம்மளால் ஹேக் பண்ண முடியும். பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ண முடியும். பிளாக் செயின் கான்செப்டும் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஒரு வெப் ஸ்கிராப்பிங், மைக்ரோ சர்வீசஸ், வெப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், பிக் டேட்டா, டேட்டா சயின்ஸ், ஐஓடி, இந்த மாதிரி மல்டிபிள் டெவலப்மெண்ட்ஸை நம்மளால் பண்ண முடியும் வித் பைத்தான்னால. ஸோ அதனால தான் எல்லாருமே ஏன் வந்து பைத்தான் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்டும் ஒரே லாங்குவேஜில் இருக்குது. ஆனால் மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது ஏன் பைத்தான்? நீங்கள் மற்ற ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் இது எல்லாமே பண்ணலாம், பட் ஏன் பைத்தான் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல என்ன சொல்கிறது, எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ் நிறைய இருக்குது. எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ்னால் உங்களுக்கு தேவையான டிஎல்எல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு லாங்குவேஜுக்கு போனீங்கனாலும் சரி, டாட் நெட்டுக்கு போனீங்கனாலும் சரி, ஜாவாக்கு போனீங்கனாலும் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல்லே பண்ண போகிறீங்க அப்படின்னா, எக்ஸல்லேருந்து ஒரு டேட்டாவை ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணி எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பைத்தானில் ஜஸ்ட் ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதினா போதும், நீங்கள் இதே ஆன்லைன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், டேட்டா சயின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங், இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் வந்துட்டு பைத்தானை வந்து யூஸ் பண்ணணும்னா, இன்னொன்று சொல்லியிருந்தா நம்ம எக்ஸல் ரீட் பண்ணுறதுக்கு இல்லை சிஎஸ்வி ரீட் பண்ணுறதுக்கு இங்கே சி ஷார்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எக்ஸல் ரீட் பண்ணுறதுக்கு இல்லை சிஎஸ்வி ரீட் பண்ணுறதுக்கு இங்கே சி ஷார்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 26 லைன்ஸ் கோட் இருக்குது, அதாவது 25 லைன்ஸ் கோட் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் கோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 லைனில் நீங்கள் எழுதி முடிச்சிடலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? 5 லைனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் சிஎஸ்வி இந்த மாதிரி பேக்கேஜ் ஆட் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள் டாட் நெட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவோ போகும்போது நீங்கள் நிறைய பேக்கேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நீங்கள் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறாங்க. டேட்டா சயின்ஸ் தான் என்ன அப்படின்னு யாருக்கு தெரியுமா? ஸோ டேட்டா சயின்ஸ்னால் இது நத்திங் பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியே எடுத்துங்க. பாலிசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு என்னென்னலாம் உங்களோட கஸ்டமருக்கு என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்தோ இல்லை ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சில இருந்தோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலைசேஷன் பண்ணுவாங்க. அந்த அனலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வே மாதிரி இருக்கும். அந்த சர்வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவாக இருக்கும், ஒரு ஃபிசிக்கல் டேட்டாவாக இருக்கும். அந்த ஃபிசிக்கல் டேட்டாவை எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணுறது, ஒரு கிராஃபா. ஸோ இது எதுக்காக அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது ப்ரீவியஸ் ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் டிஃபெக்ட்ஸ் இருந்தது, என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, கஸ்டமருக்கு வந்துட்டு அதில் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்னென்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது, நம்ம கஸ்டமருக்கு இன்னும் நிறையா என்னென்ன கொடுத்தா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு பிடிக்கும், அந்த மாதிரி அனலைசேஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாப் லெவலில் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் செக்டார் மட்டும் கிடையாது. இப்போ ஈவன் ஒரு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் கஸ்டமர்கிட்ட எவ்வளோ வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் இருக்குது. ஸோ அந்த அனலைசேஷன் எல்லாமே எதை வச்சு பண்ணலாம்னா நம்ம பைத்தான் வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஜஸ்ட் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்கு.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நம்ம டெக்னாலஜிஸ்ல என்னென்னலாம் இருக்கு, ஸோ என்னென்னலாம் நீங்க படிக்கலாம், என்னென்னலாம் படிச்சா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சு முடிச்சோடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும், அந்த மாதிரி ஜாப்ஸ் ஓரியன்டாவும் நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்ஸ்.